கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். என்னடா புதுசாக ஏர்போர்ட்லாம் காட்டுறோம், ஃப்ளைட்டில் போக போகிறீங்களா நினைக்காதீங்க. ஃப்ளைட்டு மாதிரி இருக்கிற வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. தமிழ்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நியோகோ திருச்சியிலேருந்து நம்ம சென்னை தான் போக போகிறோம். பழைய இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் க்ரீன் கலர் சிடிசியில் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் இது. காலைல வந்தோம், வேலை முடிஞ்சு மறுபடியும் ரிட்டன் சென்னை கிளம்புறோம். இன்றைக்கி நைட்டு பஸ் வருதான்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிற ஹைவேஸில் தான் திருச்சி ஏர்போர்ட் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டே திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நானும் இங்கே வந்துட்டேன். வாங்க பஸ்ஸு வருதா என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock தான் ஆகுது. நமக்கு இங்கே நைட் 7:25 தான் இங்கே போர்டிங் டைம் போட்டிருக்காங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை மணிக்கு பஸ் வருது என்னென்னு. பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஜாவா ஷோரூமுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கே சங்கீதாஸ் ஹோட்டலுக்கும் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஜாவா ஷோரூம். இதான் போர்டிங் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்லேயே ஏறியாச்சு. 8 o'clock இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. வாங்க போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட், ஈச்சர், வால்வோ எல்லாம் பார்த்துருப்போம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கைவெல்லுங்கிற பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா கியர்லெஸ். இது பார்த்தீங்கன்னா டிரைவ், நியூட்டர், ரிவர்ஸ் 3 கியர் தான். நம்ம பஸ்ஸில் இருக்கிற மாதிரி நார்மல் அந்த கியர் ஷிஃப்ட்டு கிளச்சு எதுவுமே கிடையாது. பேசஞ்சர்ஸ் அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா போட் பண்ணுற எல்லாருக்கும் 250 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட்டு சீட்டுங்கிறதுனால நமக்கு ஒரு சீட் பெல்ட் வேறு இருக்குது. அப்படியே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியே நம்ம ஹெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட், இங்கே லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்லேருந்து நம்ம ஹெட்டுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்லேருந்து சூப்பராக சில்லுன்னு காற்று வருது. சீட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஹோல்டர் ஒன்று, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று, இங்கே ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் சீட் அப்படியே டிரைவருக்கு பின்னாடி சீட்டு அப்படிங்கிறனால நமக்கு இங்கே இப்படி ஒரு ஹேண்டில், இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒரு ட்ரே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. இந்த பஸ்ஸு ஏர்போர்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே சிட்டி வழியாக தான் போகுது. நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, நெக்ஸ்ட்டு தில்லை நகர், அப்படியே சத்திரம் போயிடுறாங்க. சத்திரத்துலேருந்து சமயபுரம், நம்பர் 1 டோல்கேட்டு, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் போர்டிங் வச்சுருக்காங்க.
போட்டிருப்பான் எல்லாம் இப்போ பார்த்துக்கிறோம் போகும்போது அவனோட மூணு தெரியும் ஆனால் சீக்கிரம் சேர்ந்து கொடுக்க மாட்டானே அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கேட்டதுக்கப்புறம் நான் என்ன கேட்கறதில்ல நான் இப்படி தெரியல கொண்டுட்டல நான் மெயின்டெனன்ஸ் கேட்டேன்ல இதெல்லாம் இங்கே திருச்சி மட்டும் இல்லை, பெரம்பலூரில் கூட பைபாஸ்லேயே பிக்கப் பாயிண்ட் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வந்தாச்சு.
டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. நம்ம இப்போ திண்டிவனமில் இருக்கிற ஹோட்டல் சரவண பவனில் தான் நிறுத்தியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். பிரேக்கு பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் தராங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு சார்ஜும் ஏற்றிக்கிறாங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த சென்சார்லேருந்து பார்த்தீங்கன்னா கேமராவும் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருப்பீங்க. ரிவர்ஸ் கேமராவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரிவர்ஸ் கீர் போடும்போது ரிவர்ஸ் கேமராவும் ஆன் ஆச்சு. சரி, நம்ம இந்த வண்டியை பற்றி பார்த்தோம்னாக்கா, நம்ம அசோக் லைலாண்டு, பாரத் பென்ஸு, டாட்டாலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ஸ்கைவெல்லுங்கிற ஒரு பிராண்ட் இம்போர்ட்டடு வண்டி. இதை வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற அசாது கோச் எடுத்து பில்ட் பண்ணி நியோகோவுக்கு தராங்க. நியோகோ வந்து வாங்கி இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நியோகோ பார்த்திங்கன்னா சுகம் ட்ராவல்ஸ் அவங்களோட கொலாப் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணோன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னாக்கா 300 கிலோமீட்ரு போகும்னு சொன்னாங்க. இந்த சென்னை டு திருச்சி ரூட்டில் பார்த்திங்கன்னா திண்டிவனம் இந்த ஒரு இடத்துல தான் அவங்க ரெஸ்ட் ஸ்டாப்பும் நிறுத்துவாங்களாம். ப்ளஸ் சார்ஜும் பஸ்ஸுக்கு ஏற்றிக்கிறாங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுது. நம்ம இப்போ பெருங்களத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டிராப்பிங் பார்த்தீங்கன்னா சிட்டி டிராப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிட் நைட்டு டிராஃபிக் இருக்காது. ஸோ சிட்டி டிராப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாம்பரம் அசோக் பில்லர் வழியாக கோயம்பேடு போய் நெக்ஸ்ட்டு மதுரை வாயில் வரைக்குமே இந்த பஸ் போகுது. தாம்பரம். டைம் பார்த்தீங்கன்னா 1:55. தாம்பரம் டிராப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:35 தான் போட்டுருக்காங்க. பஸ்ஸு ஒரு 40 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா பஸ் வீடியோஸ்லாம் கேட்குறீங்க, எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேது. கண்டிப்பாக அதெல்லாம் வரும் ஒரு நாள்.